வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் யுத்தம் சேனல். இன்னைக்கு வீடியோவில் முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, யூஎஸ் நேவினால் நம்ம பிரம்மோஸ் மிசைல் அட்டாக்கை தாக்கு பிடிக்க முடியுமா? இதுதான் இன்னைக்கோட டாபிக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸ் நேவி உலகத்திலேயே தலை சிறந்த கடற்படைன்னு சொல்லக்கூடிய இந்த யூஎஸ் நேவிக்கும் சில அச்சுறுத்தல்கள் இப்போவும் இருந்துட்டு தான் இருக்குது. யூஎஸ் நேவி கிட்ட இருக்க பெஸ்ட் டிஸ்ட்ராயர் சூப்பர் கேரியர்ஸ், அதாவது விமானம் தாங்கி கப்பலையும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். இந்த கப்பல்களுக்கும் அச்சுறுத்தல் ஒன்று இருக்குன்னா அது ஆன்டிஷிப் மிசைல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கேஸில் பிரம்மோஸ் மிசைல். இந்த பிரம்மோஸ் மிசைல் உலகத்திலேயே அதிவேகமாக செல்லக்கூடியது ஒரு மிசைல். பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல் 1998 உருவாக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரம்மோஸ் மிசைல் இந்தியாவின் DRDOவும் ரஷ்யாவின் NPOவும் சேர்ந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியாவும் யுஎஸ்ஏவும் ஒரு நட்பு நாடாக இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகவும் ஒரு பகுப்பாய்வுக்காகவும் எடுக்கப்பட்டது. இப்போது இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வியூ பார்ப்போம். பிரம்மோஸ் மிசைல் என்பது ஒரு சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் ஆகும். அதாவது வெகு தொலைவில் இருந்து அதிக வார்ஹெட்டை கொண்டு சென்று துல்லியமாக லோ ஆல்டிடியூட் ட்ரெஜெக்டரியில் தாக்கும்னு சொல்லப்படுது. ஒரு பிரம்மோஸ் மிசைல் 3000 கிலோ இருக்கும்னும், லென்த் 8.4 மீட்டரும் டயாமீட்டர் 0.6 மீட்டர் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பிரம்மோஸ் மிசைல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சாலிட் ஃபியூயல் ராக்கெட் பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி பறக்கும்னும், செகண்ட் ஸ்டேஜில் லிக்விட் ஃபியூயல் ராம்ஜெட் யூஸ் பண்ணி பறக்கும்னு சொல்லப்படுது. இந்த பிரம்மோஸ் மிசைல் நிலத்திலிருந்தும் கப்பலில் இருந்தும் விமானத்திலிருந்தும் மற்றும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்தும் செலுத்தும் வல்லமை பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக ஹைப்பர்சானிக் பிரம்மோஸ் 2 மிசைல் இப்போ டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்குது. அந்த பிரம்மோஸ் 2 கிட்டத்தட்ட மேக் 7 அல்லது மேக் 8 வேகத்தில் செல்லக்கூடிய வல்லமை பெற்றது. சரி, இப்போது பிரம்மோஸ் மிசைல் ஏன் ஒரு சக்தி வாய்ந்த மிசைல், அதோட காரணம் என்ன, என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிரம்மோஸ் மிசைல் மேக் 3 வேகத்தில் செல்லக்கூடியது. அதாவது ஒரு செகண்டில் 1 கிலோமீட்டர் போகும்னு சொல்லப்படுது. அதனால எந்த ஒரு எனிமி மிசைலாலையும் இதை நெருங்க முடியாது. செகண்ட் பாயிண்ட், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது 300 கிலோ கொண்ட செமி ஆர்மர் பியர்சிங் வார்ஹெட் இருக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வழக்கமான சப்சானிக் மிசைல் விட இதோட இயக்க ஆற்றல் 9 மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ அதிக வார்ஹெட் ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால இதோட பவர் 2 மடங்கு அதிகமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பெரிய டிஸ்ட்ராயர் கப்பலையே 2ஆக பொழக்கும்னு சொல்லப்படுது. மூணாவது பாயிண்ட், முக்கியமான விஷயங்களில் இது ஒன்று. ஃபைனல் ஸ்டேஜஸில் இந்த மிசைலால் எஸ் மெனுவர் பண்ண முடியும்னு சொல்லப்படுது. அதாவது பாம்பு போல் வளைஞ்சு நெளிஞ்சு செல்ல முடியும். அதனால இதை தடுக்கிறது கஷ்டம். ஃபோர்த், இதோட கைடன்ஸ் சிஸ்டம் INS, GPS, GLONASS, ககான் இதெல்லாம் அதிக சக்தியாக வாய்ந்ததாக இருக்கிறதுனால இதை ஜாம் பண்ணவும் முடியாது. ஃபிஃப்த்து பாயிண்ட், இதோட ரேஞ்ச் 600 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ பேசிக்காக நம்ம இடத்துலேருந்து 600 கிலோமீட்டர் ரேஞ்சில் எந்த இடத்துக்கு வேணால் இதை அனுப்ப முடியும்னு சொல்லப்படுது. இது எல்லாம் பிரம்மோஸ் மிசைலோட ஒரு முக்கியமான அம்சங்கள். இப்போ யூஎஸ் நேவி டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த மிசைல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதோட லான்ச் பிளாட்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மை அழிச்சிடணும். மீறி இந்த மிசைல் பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இதை தடுக்க முடியாது. ஸோ பேசிக்காக லான்ச் பிளாட்ஃபார்மை குறி வச்சு தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கு விமானம் தாங்கி கப்பலில் இருக்கிற விமானங்களை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லப்படுது. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மிசைல் எல்லா வகையிலிருந்தும் செலுத்த முடியும். அதனால கரெக்டான பொசிஷனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அஃபென்சிவ் மோடில் யூஎஸ்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்போ டிஃபென்சிவ் மோடில் இந்த மிசைல் தடுக்க முடியுமா? யூஎஸ் நேவி கிட்ட இருக்கிறது மொத்தம் 3 மேஜர் டிஃபென்ஸ் சிஸ்டம். மீடியம் ரேஞ்ச் சீ ஸ்பேரோ மிசைல் இருக்குது. இந்த மிசைலோட ரேஞ்ச் 50 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லப்படுது. இது டிஸ்ட்ராயரில் இருக்குன்னு சொல்லப்படுது. செகண்ட், RIM 116 ரோலிங் ஏர்ஃப்ரேம் மிசைல். இந்த மிசைல் US கேரியரில் இருக்குன்னு சொல்லப்படுது. இதோட ஸ்பீடு மேக் 2 இருக்குன்னு சொல்லப்படுது. இதோட ரேஞ்ச் 9 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. தேர்ட், இதுதான் இருக்கிறதுலே அதிக சக்தி வாய்ந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஃப்ளான் XCIWS. இது ஒரு க்ளோஸ்-இன் மிசைல் வெப்பன் சிஸ்டம். ஒரு நிமிஷத்துக்கு 300 ரவுண்ட்ஸ் சுடும் வல்லமை பெற்றது. இதோட ரேஞ்ச் 3.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான 3 சிஸ்டம் ஆஃப் US நேவி. சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வரும். இப்போ அனாலிசிஸ்க்காக ஒரு ஷிப்பில் இருந்து நம்ம 8 மிசைல்ஸ் அனுப்புகிறோன்னு வச்சுக்குவோம்.
இதுக்காக நம்ம 2 சினாரியோஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் டிஸ்ட்ராயர் ஆர்லி ப்ரூக் கிளாஸ் டிஸ்ட்ராயர் டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ வச்சுக்கோம். ரெண்டாவது சினாரியோ ஒரு யூஎஸ் கேரியர் குரூப் டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ வச்சுக்கோம். அதாவது விமானம் தாங்கி கப்பல் குரூப்பை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி செகண்ட் சினாரியோ வச்சுக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டிஸ்ட்ராயர் கப்பல் மட்டும் தனியாக இருக்கிற பட்சத்தில், எந்த ஒரு அவாக்ஸ் கவரும் இல்லாத பட்சத்தில், அந்த கப்பல் பிரம்மோஸ் மிசைல் 30லேருந்து 40 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே வரும்போது அதால் டிடெக்ட் பண்ண முடியும். அப்படி டிடெக்ட் பண்ணுற அந்த வார்ஷிப்புக்கு 30லேருந்து 40 செகண்ட் தான் டைம் இருக்கும் ரியாக்ட் பண்ணுறக்கு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ராயரில் இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளோட மிசைலில் ஒரு 3லேருந்து 4 மிசைலை வந்து தடுக்க முடியும். ஆனால் 5ஆவதோ 6ஆவதோ மிசைலோ அந்த டிஸ்ட்ராயர் கப்பலை கண்டிப்பாக அடிச்சிடும்னு சொல்லப்படுது. ஸோ இது ஃபஸ்ட்டு சினாரியோ. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் இந்தியா வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது செகண்ட் சினாரியோ, அதான் ஒரு யூஎஸ் கேரியர் குரூப்பை டார்கெட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி கேரியர் குரூப் அவாக்ஸ் கவர் இருக்கும். ஸோ பேசிக்காக 150 கிலோமீட்டரில் இருக்கும்போது பிரம்மோஸ் மிசைலை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு 150 செகண்ட் டைம் இருக்கும் ரியாக்ட் பண்ணுறக்கு. கேரியர் குரூப்பில் வெறும் விமானம் தாங்கி கப்பல் மட்டும் இருக்காது, அது கூட டிஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரிகட்ஸ், க்ரூசர்ஸ்னு சொல்லிட்டு சுற்றி நிறைய கப்பல்களும் இருக்கும். ஸோ பேசிக்காக இது 3 லேயர் டிஃபென்ஸாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ பிரம்மோஸ் மிசைலை தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் 8 மிசைல் நம்ம அனுப்புறதுனால கண்டிப்பாக அந்த குரூப்பில் இருக்க ஏதோ ஒரு 2 கப்பலையாவது தாக்கும், அழிக்கும்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பதிவு ஒரு சினாரியோ கேஸுக்காக எடுத்தது. ஸோ ரியல் டைமில் இதோட ரிசல்ட் எப்படி வேணால் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்கள் கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.